கிறிஸ்துக்குள் அன்பான தேவஜனமே, இந்த நாளிலும் கூட இந்த காலைக்கது நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் ஒரு விஷயம் உங்களோடு கூட இயேசுவின் நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறுகிறேன். நமக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 50வது வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது ரட்சிக்கப்படுவாள் என்றார். சில வேளைகளில் சிலருடைய வாழ்க்கையில் இப்படிதான் நேரிடுது. எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும், ஒரு பிரம்மை வந்துடும். எல்லா நம்பிக்கைகளும் என்ன செய்யும், அஸ்தமிச்சிரும். எங்கே போனாலும் நமக்கு என்ன கிடைக்காது, உத்தரவு கிடைக்காது, உதவி கிடைக்காது, மனம் ரொம்ப சோர்ந்து போயிடும். அவ்வளோதாண்டா நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி யோசிப்போம். இனி என்ன செய்யறது அப்படின்னு யோசித்து பார்த்தா ஒரு காரியமும் நமக்கு தோணாது. இந்த நிலைமைலாம் வரும் பொழுது நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவோம். நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த மாதிரி நிலைமை வேதாந்தத்தில் மக்களுக்கு வந்திருக்கானா? கண்டிப்பாக வந்திருக்கு. வேதாந்தத்தில் மனுஷங்கள்லாம் என்னன்னா ஆண்டவருடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சார், ஒரு புதிய அத்தியாயத்தை என்ன செஞ்சார், தொடர்ந்தார். நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரில இது நடந்தால் நான் இப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறத காட்டில் ஆண்டவர் எனக்காக எதையோ செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்திருப்பீங்கன்னு சொன்னால், எப்படி தேவ பிள்ளைகளுக்கு வேதாந்தத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நடந்துச்சு, அதே போல் அவர் உங்களுக்கு நடத்த வல்லவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யாக்கோபு, யோசேப்பு, மோசே, உங்க வாழ்க்கையில நீங்க பாருங்க, ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செஞ்சிருப்பாரு. நீங்க மோசையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் எங்க இருந்தாரு, அரண்மனையில இருந்தாரு. மோசே அரண்மனையில இருந்து அரண்மனை வாழ்க்கையில கண்டிப்பா அவர் சந்தோஷமா இருந்திருக்கிற நாட்கள் அதிகமா இருந்திருக்கும். அதையே தொடர்ந்து இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணாரு, அவர் எங்க தள்ளப்பட்டார், அவர் போய் வனாந்திரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் எத்தனை வயதுல அவருடைய வாழ்க்கை திருப்பப்படுது அப்படின்னு சொன்னா, 80 வயதில் ஆண்டவரை திருப்பவர் அழைக்கிறாரு. அழைத்து 40 வருஷம் பெரிய லீடர் குரூப்பை நடத்துவதற்காக அவர் வழிநடத்துகிறார். அக்குழியில தள்ளப்பட்டவருடைய வாழ்க்கை எகிப்தில் என்னது, ஒரு தேசாதிபதியாக அவரை மாற்றுகிறார். ஆண்டவர் வல்லமை உள்ள ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்குகிறவர். நம்ம அவர் மேலே நம்பிக்கையா இருக்கணும். இந்த பிள்ளைகள்லாம் என்ன சொன்னா, ஆண்டவரை நம்பி இருந்தாங்க, ஆண்டவர் மேலே பற்றுதலா இருந்தாங்க. எல்லா சூழ்நிலையும் அவரை விட்டு பின்வாங்காதபடிக்கு அவர் சொன்ன காரியங்களை அவர் பின்பற்றினார்கள். அவர் வாழ்க்கை கடைசி அத்தியாய அனுபவங்களை என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் மாற்றி தந்தார். அவர் மாற்ற வல்லவராக இருந்தார். நீங்க பாத்தீங்கன்னா, இது மனுஷனுடைய வாழ்க்கையில இப்படிதான் நடக்கும். புதிய அத்தியாயம் துவங்குது, அந்த அத்தியாயத்தின் செய்திகள் எப்படி இருக்கும், அதுல என்னது, ஆண்டவர் நம்ம வைத்திருக்க அன்பு காணப்படும். ஒருவேளை நாட்கள் தாமதமாக நீங்க கேட்ட காரியம் கிடைக்கலாம், ஒருவேளை அது கிடைக்காம கூட போகலாம். ஒருவேளை ஆண்டவர் என்ன நினைச்சு கைவிட்டாரோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடாத தேவன். அவர் சொன்னார்ல, நான் உங்களை கைவிட மாட்டேன்னு சொன்ன தேவன் பொய் உரையாதவர். அவர் கைவிட மாட்டாரு. ஆனா அவர் செய்யற காரியங்களை நம்ம என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை, நீங்க நினைச்சே பார்க்க முடியாத ஒரு புதிய அத்தியாயத்தை அவர் என்ன செய்வார், உங்களுக்காக துவக்கி தருவார். யோசேப்பு அந்த குழியில இருக்கும்போது ஏதாவது நினைச்சிருப்பாரா? பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் எங்க இருந்தார், எகிப்துல என்னது, அவர் பெரிய அதிபதியாக இருந்தார். அதே போல ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். யாக்கோபு தன்னுடைய உயிருக்காக தப்பித்து ஓடின பொழுது தன்னுடைய மாமனார் வீட்டுல, அவரை மாமன் வீட்டுல எப்படி நல்லாக ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். அவர் கைட்டு செய்த எல்லாத்தையும் அவர் ஆசீர்வதித்தார். அதே தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆடு மேய்த்த மகனை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அரசனவையில் கொண்டு போய் அமர்த்தினார், தாவீதை. அந்த தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். புதிய அத்தியாயத்தை அவர் துவக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க ஒருவேளை நம்பிக்கை இல்லாமல் சோர்ந்து போயிருப்பீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த செய்தியை உங்களுக்கு கண்டிப்பா உங்களை ஊக்குவிக்கும் நான் நினைக்கிறேன். கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஏன்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஒருவேளை நம்பிக்கை இருந்தவர்களா இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக புதிய அத்தியாயத்தை அவர் துவக்க இருக்கிறார். எப்படி அன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்தாரோ, அதே போல அந்த பிள்ளைகளை போல நீங்களும் விசுவாசித்தார், நீங்களும் அவருடைய நம்பினால் அவர் என்ன செய்வார், உங்களுடைய வாழ்க்கையில வல்லமை செய்வார். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவரை அவங்க எல்லாரும் சிலுவையில அடித்துட்டு என்ன செய்யறாங்க, சதுசேயர் பரிசேயர்கள் என்ன செஞ்சாங்க, இயேசுவின் அத்தியாயம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா என்ன நடந்துச்சு, அங்க இயேசுவின் அத்தியாயம் முடியல. அது மீண்டும் என்னது, புதிய அத்தியாயமா உயிர் தெளிந்து பரம் சென்று உங்களுக்காக என்னக்காகவும் பரிந்து பேசுகின்ற அந்த இயேசுவை குறித்து இந்த நாளில் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க.
அவரை நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னா அவர் உங்கள் வாழ்க்கையில, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையில முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய கஷ்டத்துல ஒருவேளை உங்க பிசினஸா இருக்கலாம், உங்க படிப்பா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எல்லாத்தின் போராட்டத்தின் மத்தியிலும் முடிஞ்சிச்சுன்னு சோர்ந்து போய் நிற்பீங்கன்னு சொன்னா கவலைப்படாதீங்க. அவர் உங்களுக்காக புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்த வல்லவராக இருக்கார். அந்த புதிய அத்தியாயம் எப்படி இருக்குன்னு சொன்னா நீங்க எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிகமாக இருக்கும். நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. யோபை பாருங்க, எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு பெரிய நிந்தை. தன்னுடைய நண்பர்களே அவரை ரொம்ப நிந்திச்சு ரொம்ப பேசுவாங்க. அதெல்லாம் பொறுமையா கேட்டுக்கொண்டு இருந்த அவருடைய அத்தியாயம் அதிகமாக மாற்றப்பட்டது, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களாக மாற்றப்பட்டது. அது போல உங்களை யாரும் பரியாசம் பண்ணாங்களோ, உங்களை யாரும் ஒரு மாதிரி கேவலமாக பார்த்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஆண்டவர் இருக்கிறார். உங்களுக்காக புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்த அவர் காத்து கொடுக்கிறார். அந்த இதுல ஆண்டவர் பெருத்த ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். யோபு போல உங்களை ரெட்டத்தனியாக ஆசீர்வதிக்க காத்து கொடுப்பார். ஒருவேளை இப்ப எழுந்திருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்க ரெட்டத்தனியாக பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் கிருபை செய்வார். அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்படி விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா உடைய புதிய அத்தியாயத்தை தேவன் துவக்க ஆசையா இருக்காரு. நீங்க அவடத்துல போய் சேருங்க, அவருக்கு உண்மையா இருங்க, அவர் சொன்னபடி நடங்க. அப்படி நடக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த தடையே இல்லை. அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க ஆயத்தமா? நான் ஆயத்தமா இருக்கேன். நீங்க ஆயத்தமா இருந்தா ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். புதிய அத்தியாயங்களை துவக்குகிறாரே, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, மோசே எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீர் இடைப்பட்டு காரியங்களை மேன்மையாக மாற்றி கொடுத்தவரே, யோபின் நிந்தைகளை நீக்கி அவரை சுகப்படுத்தி இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நிறைத்தவரே, உம்மை நோக்கி நிற்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே உம்மை நோக்கி வேண்டி நிற்கிறோம். அன்றே நாங்களுடைய அவநம்பிக்கை எல்லாம் நீக்கி போட்டு நாங்கள் உண்மையே பற்றி கொள்ளும்படியாக உண்மையில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எல்லா சூழ்நிலையும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வல்லவர் என்று சொல்லி நம்பி இந்த வேளையில யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களோடு கூட இப்படி கிருபை இருக்கட்டும் தகப்பனே. அவளை ஆற்றுங்க, தேற்றுங்க, அரவணைத்துக் கொள்ளுங்க சுவாமி. இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க. சாத்தான் எழுகிற எந்த அம்பு அவர்கள் மேல் படாதபடிக்கு எல்லோரும் உண்மை இரத்த கொட்டைகளை பாதுகாக்கப்பட இந்த வேலையில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. வியாதியா இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவளை சுகத்தையும் பலத்தையும் தந்து தேவன் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி அவர்கள் சுற்றி திரிய கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, நீ சொன்னது போல ஆண்டவரே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்னீங்களே சாமி. நாங்களும் பயப்படாதபடிக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து எவருவை போல தன்னுடைய மரித்த மகளை மீட்டு கொண்டது போல நாங்களும் எங்களுடைய எல்லா பிரச்சனையிலிருந்து நாங்கள் மீண்டு வர நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக எவருவை போல விசுவாசம் உள்ளவர்களாக உம்மோடு கூட பயணிக்க உம்முடைய தெய்வீக உறவில நாங்கள் தொடர்ந்து இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. கிருபையின் தேவனை எங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வரும் பொழுது நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு உம்மோடு கூட அந்த நித்தியானந்த ராஜ்யத்துல வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்தலுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.